ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்த்தியான கசூரி மெத்தி சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறீங்க. அதுக்கு எப்போதும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஊற வச்சிட்டேங்க. ஒரு கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கேப்சிகம் தொக்கு தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன். என்கிட்ட ரெட்டு அதுக்கப்புறம் க்ரீனு 2 கலரில் கேப்சிகம் இருந்ததுங்க. எல்லோ இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, சூப்பராகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம போடுற மசாலாலாம் போட்டு தனியாக தொக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன் சைட் பை சைடாக. அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எடுத்துட்டேங்க. கசூரி மேத்தி எடுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் எப்போதும் போல் சப்பாத்தி மாதிரி பெருசாக போட்டுட்டு, கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து விட்டுட்டு தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ஆகிட்டு, அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ரெடி பண்ணிட்டேங்க. பின்னாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா விதவிதமான பூ பூத்துருக்குங்க. எல்லாம் ஒரு ஒரு கலரில் இருந்தது. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.